வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன் வரேன்னு சொல்லிட்டு போகிறீங்கன்னு கேட்கறதில்ல. ஏன்னா நம்ம அதை உணர்ந்துடுறோம் ஆல்வேஸ். அதே மாதிரி ஒரு ராஜா, ஒரு மக்கள், பக்கத்து நாட்டு ஒரு ராஜா, சரிங்களா? அந்த பக்கத்து ஒரு ராஜாவுக்கு ஒரு தூது வருது இந்த ராஜாவுக்கு. இந்த ராஜா மக்களுக்கு அந்த விஷயத்த சொல்கிறான், இப்படி எனக்கு ஒரு தூது ஒரு ராஜாட்டந்து வந்திருக்குன்னு. இதில் இருக்கிறது 2 ராஜா, ஒரு மக்களான நான், ஒரு தூதுவன். அந்த ராஜாட்ட இந்த ராஜாட்ட கொண்டு வந்தான். இப்போ இதில் யார் ராஜா யார் தூதுவன் என்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்க. அந்த மாதிரி தான் நிறைய விஷயத்தில் உணர்வுக்கு நிறையா இருக்குது. இப்போ யார் இறை தூதன், யார் தூதர், யார் இறைவன், மக்களான நான் யார், இதெல்லாம் நீங்கள் தான் உணரணும். இப்போ உணர்றதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று, நான் இந்த அவங்களுக்கான மொழிகள் அவங்க உணர்த்துவாங்க. உணர்வு மொழியால் தான் பேசுவாங்க. இறைவன் பேசிய மொழி உணர்வு மொழி நம்ம மாம்டெடுக்கிட்ட. அதனால தான் மிருகங்களும் நிறைய உணர்வு மொழி தான் பேசுது. அது எந்தெந்த மிருகங்கள்னு சயின்ஸ் ஆராயிட்டோம். நம்மளும் ஆரம்ப காலத்தில் உணர்வு மொழி தான் பேசணும். அந்த உணர்வு மொழியாக பேச முடியும் அப்படின்னு ஒன்றா வந்த சயின்ஸ் தான் எல்லாமே, எல்லா மொழிகளும். அதுக்கு இப்போ ஒரு பிளேனை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் ரைட்ஸ் பிரதர் பேர் சொல்லி இன்னைக்குள்ள பிளேன் எல்லாம் அது வேறு மாதிரி இருக்கும். இருந்தாலும் அவங்க பேரை சொல்கிறோம், அது பேசிக். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் இருக்கிற மாதிரி மொழிகள், எண்கள், இது எல்லாமே பயணம் செய்து வந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இதுதான் இறுதி உலகத்து மக்களுக்கு அனைவருக்கும் நபி உலக மக்களின் மாம்டேட் சகோ வணக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு மொழி எழுத்து ஃபிக்ஸ் பண்ண அந்த இதில் நீங்கள் ஆன்மீகம் தேடணும்னா 4 இது இருக்குது. அதுதான் நான் இந்த இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடுத்தடுத்த போனோம்ல, அதனால நான் சொல்கிறேன். அதாவது அகரம் சிகரம் நகரம் என். அதாவது தீராஜேந்திர ஸ்டைலில் தான் ரன்னு வரணுன்றது மாதிரி தான், வேறு இல்லை. அதில் அர்த்தமும் இருக்குது. அதாவது தமிழ் இது அகரம், இது இறைவன் பேசிய மொழி மாம்டெடுக்கிட்ட. அதாவது உணர்வு மொழி. அந்த உணர்வை அவங்க வெளிப்படுத்தும் போது அது தமிழாக வந்தது இல்லை, தமிழிலிருந்து வந்தது. அப்போ இது ஆன்மீக மொழிகள். இந்த எண் ஆன்மீக எழுத்துக்கள். அதாவது 1 2 இந்த எழுத்தை தான் பார்க்கணும். எத்தனையோ வடிவங்கள் இருந்தாலும் இது 10. இதுதான் இறைவனின் 10ஆம் அறிவு. இந்த 10 வச்சு தான் இந்த பிரபஞ்சத்தையே ரொப்பலாம். இந்த எண்ணெய் வச்சு இந்த பிரபஞ்சத்தையே ரொப்பலாம் அப்படின்னா இந்த எண்ணெய் வச்சு தான் ரொப்பலாம். இந்த எண்ணெய் நிற்காது, பிரபஞ்சம் ரொம்பிடும். அந்த அளவுக்கு வலிமையானது இந்த 10 எண். இது இறைவனுடைய எண் வடிவம், சரிங்களா? அதே மாதிரி தமிழ் அப்போ சமஸ்கிருதம் இல்லையான்னு கேட்டோன்னா, சமஸ்கிருதம் தமிழ் வந்த மகன். ஏன்னா தமிழ் வந்துச்சுன்னா அந்த தமிழ்காரங்க தான் மகனாக பெற்றெடுத்த சமஸ்கிருத மொழி. அப்போ இது அகரம், அது தமிழ் வந்ததுன்னு பேர் வச்சதே. நான் இப்போ மாம்டேடுக்கு நான் திருத்தமிழ்னு பேர் வச்ச மாதிரி சமஸ்கிருத மொழிக்காரங்க தான் தமிழ்னு பேர் வச்சாங்க, தமிழ் மொழிக்கு. அதுதான் இதோடைய இது ஆதாரமும் அதான், அகரமும் அதான். நான் இது நீங்கள் தான் இனிமேல் யோசிக்கணும். அரபி மொழி இதுதான் இப்படி எழுதுகிற மொழி. அதாவது இப்படி லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகிறது, அதே மாதிரி ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகிறது. அதாவது கடந்து உள்ளே செல், அல்லா இருக்கா இல்லையா, அல்லா இருக்குது லானா இல்லை. இது 4 சேர்த்தா கோ இன், ஹேவ், நோ இன், கட, கோ அப்படின்ற மாதிரி அது அரபிக். இது அவங்களுக்கான முக்கியமான ஆன்மீகம். அது சிகரம் லாஸ்ட்டு. ஆனால் இதுக்குள்ளே நகரங்கமாக இருக்கிறது இங்கிலீஷ், காடு. இந்த இங்கிலீஷ் மொழி தான் உங்களை உணர்த்த செய்யும் மொழி. இப்போ நான் ரைஸ்ன்னு சொன்னேன்னா நீங்கள் யோசிப்பீங்க, என்ன சொல்கிறேன் ரைஸுன்னு? ஒருவேளை சூரியன் உதயத்தை ரைஸ்ன்னு சொல்கிறானா, இல்லை சாப்பிட்ற அரிசியை ரைஸ்ன்னு சொல்கிறானா? அப்போ அங்கே நிற்கிறத வச்சுட்டு நான் என்ன கையில் இப்போ அரிசி ஆகினா ஒரு ரைஸ் செய்கிறியா, அதான் ரைஸ் சொல்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் தான் உணரணும். இது இங்கிலீஷ். இந்த எழுத்துக்கள் மூலமாகவும் நம்மளை சுற்றி நடக்கிறது மூலமாக சிலதை அவங்க உணர்த்துவாங்க. இது சரியான இடத்த தொட்டால் அவங்க கூட பேசவும் செய்வாங்க. இதுதான் முக்கியமான அவங்களுடைய இறுதி பாஷை. எத்தனையோ பாஷைகள் இருந்தாலும், ஏன்னா நீங்கள் ஆன்மீகத்தை சுருக்கிட்டு வரணும்.
விவேகானந்தா அதான் சொல்லுவாங்க, தியானமும் அதான் சொல்லும், மனதை ஒருநிலைப்படுத்தணும்னு. அப்போ அதுதான் ஆன்மீகம். அது மனதை ஒருநிலைப்படுத்துறதில்லை, இருக்கிற குழப்பங்களை ஒருநிலைப்படுத்தணும். ஸோ அதுக்கான வீடியோ தான்.